அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா தமிழர் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கங்கண்ணா. அண்ணா நம்ம பண்ணை எங்கே அமைஞ்சிருக்கு, நம்ம பண்ணையோட பேர், நம்ம பண்ணைக்கு எப்படி வரலாம், அந்த முகவரி சொல்லி. ஆனால் நம்ம பண்ணையோட முகவரி வந்து சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டம். தலைவாசல் பக்கத்தில் நாவக்குறிச்சி கிராமம்னா தலைவாசலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் உள்ளார கிராமத்துக்கு ஒரு நாவக்குறிச்சி கிராமம். நம்ம காட்டுக்கிட்டே ரோட்டு ஓரத்தில் தான் நம்ம வீடு. நம்ம வீட்டுக்கிட்டே பஸ்ஸு இறங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா பைக்கில் வந்தாலும் நம்ம தலைவாசல் பக்கத்தில் பட்டுத்துறை நாவக்குறிச்சியில் நம்ம ஊருக்குள்ளே தாண்டது ரோட்டு வரமே நம்ம காடு. ஆனால் நம்மள்ட்ட வாங்குற மாட்டுகள் சில கேரண்டி கொடுக்குறோம். அந்த கேரண்டி என்னென்னு சொல்கிறேன், நீங்கள் அதை கவனமாக வாங்கிட்டு போகிறவங்க ஃபாலோ பண்ணிங்க. இப்போ மாடு வாங்கிட்டு போகிற தண்ணி தீனிக்கு நம்ம மாடு வாங்கும் போதே செக் பண்ணி பார்த்து வாங்கிட்டு போகிறோம். அது மறுக்க அவங்க வீட்டுக்கு போனதும் ஒரு 2 நாள் கூட முன்ன பண்ண புது இடங்கிறதுனால பார்க்கும். அதை பார்த்துட்டு அப்படி மறுநாள் 3ஆவது நாள் சாப்பிட்லையும் எனக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி சாப்பிடல அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த மாதிரி தீனி தப்பு திங்கில்னா மாற்றி கொடுக்கலாம். அது மாதிரி கண்ணு போட்ட மாட்டு காம்புக்கு உதைக்கிறதுக்கு பூ தள்ளுறதுக்கு கேரண்டி கொடுக்குறோம். கண்ணு போட்ட மாட்டுக்கு வந்து கண்ணு போட்டதும் நம்ம சீம்பால் செக் பண்ணி பார்த்துட்டு தான் கண்ணுட்டியே சாப்பிடிக்கணும். இன்னைக்கு கண்ணு போடுதுன்னா நாளைக்குள்ளே மாடில் பால் வள்ளினா அந்த காம்பில் சொல்லிவிட்டு அதை நம்ம மாற்றி ஊற்றலாம். அடித்தள்ளுதுன்னா நம்ம உடனே சொன்னால் மாற்றி ஊற்றலாம். தீனி தப்பு திங்கில்னா 2 நாள் பார்க்கலாம், 3ஆவது நாள் நாள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல, 4 நாளில் மாடு நம்ம மாற்றி ஊற்றலாம். உடனே சொல்லிட்டா அதுக்கு நம்ம பொறுப்பு. 20 நாள் 30 நாள் கழிச்சு சொன்னா நம்ம அதை மாற்றி தர முடியாது. ஏன்னா நம்ம மேலே வருத்தம் வேணாம். காரணம் என்னன்னா, நம்ம இப்போ இன்னைக்கு வாங்கிட்டு போறோம், 2 நாளைக்கு பார்க்கலாம், 3 நாளைக்கு பார்க்கலாம். நீங்க 10 நாள் 20 நாள் நான் திங்கின்னு பார்த்தீங்கன்னா மாடு இழைச்சி போடும். முதல் உங்களுக்கும் போயிடும், மீண்டும் கொண்டு வந்து எனக்கு விட்டாலும் எனக்கும் முதலீடு போயிடும். நான் வாங்குற இடத்துலையும் கொண்டுட்டு போய் நான் ரிட்டர்ன் விட்டா ஏற்றுக்க மாட்டாங்க. நம்ம பார்க்குற மாடு சிந்தாமணி பீரியட்ல மொட்டை டைப்ல அமைஞ்சிருக்குது. சுழி பார்க்குறவங்களுக்கு நெத்தியில் ஒரு சுழி, நடுமுது ஒரு சுழி, அசோ சுழி இல்லாத காம்புல 4 காம்பு நல்லா இடைவெளி இருக்குது. இன்னும் கண்ணு போட 5 நாள் to 20 நாள் ஆகும். ஒரு சில பேர் பார்க்குறவங்க இந்த தலசங்கள்ல தாரை எனக்கு தெரியலங்கிறாங்க. நம்ம கண்ணு போட்டு கறந்துட்டு இருக்க மாட்டுக்கு தான் தாரை தெரியும், இப்போ தெரியாது. மாட்டில் தீனி தெப்பு திங்க பிடிக்க லேடிஸ் ஜென்ஸ் பிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஆரோக்கியமாக நல்லா இருக்குது. மிஷினுக்கும் போட்டுக்கலாம், கைக்கு நம்ம பழகிக்கலாம். குணமனம் எல்லாம் நல்லா நீட்டாக இருக்குது. கண்ணு போகும்போது 2 நாளைக்கு கொஞ்சமாக கூட இருக்கலாம். மற்றபடி எந்த கை கால் தூக்க பிடிக்க எந்த பிரச்சனையும். மடியில் நல்லா தோல் லூசு நல்லா இருக்குது. இன்னும் 5 நாள் to 20 நாள் டைம் எடுத்துக்கோம்னா, ஆனால் இது ஒரு கறவை திறன்னு பார்த்தா 8 7 5 லிட்டர் கரை வரும். 1 லிட்டர் சேர்த்து வரும், கம்மி வரும். நம்ம தீனி எந்த அளவுக்கு சவரட்டம் பண்ணமோ அந்த அளவுக்கு கரை வருமா. மாட்டில் சுழி சுத்தம், மாட்டில் எந்த தப்பு இல்லை. புறவிலேயே மொட்டனை இது, கொம்பு இல்லாத மாடு, முக லட்சணத்துக்கு நல்ல மாடு. ஆனால் இதுக்கு நம்ம சொல்கிற விலை 85 ரூபா சொல்கிறோம்னா அதுலேயும் என்ன பண்ண அனுசரித்து பண்ணிக்கலாம். இது கண்ணுட்டியே வாங்க போனால் இன்னைக்கு 50 to 55 ரூபா கம்மி இல்லாத வாங்கலாம். கண்ணுட்டியே பெருங்கண்ணுட்டி கிடைக்காதுன்னா இது ரகம் வந்து சிந்தாமணி ரகம். அதனால வந்து கறவத்திறன் நல்லா இருக்கும். புறவிலே மொட்டை நல்லா ஜெர்சியில பியூர் ஜாதினா. சாமி அடவுத்துறை மலை ஐயப்பா முருகா எந்த குறையில நல்லா பட்டி பெரிய பாலாசம் சாமி நேரம் 8 9 வந்து மகராசி நல்லா இருக்கும். நாங்கள் ரிஷந்திலேருந்து வரோம். ஏற்கனவே மாடு பிடிச்சிருக்கோம், நல்லா கைராசி இருக்குது இவர்கிட்ட. அதனால இப்போ ஒரு மாடு பிடிச்சிட்டு போகலான்னு வந்துடும். இப்போ பார்க்க போகிற மாடு இருக்கிற நம்ம மாட்டில் இருக்குது பெரிய மாடு, ஹெவி சைஸாக மாடு. 6 பல்லேருந்து கடம் முளைக்குது. இது கண்ணு போட்டால் 3ஆவது கண்ணுண்ணா. இப்போ போடுற கண்ணு 3ஆவது கண்ணு. கறவைத்திறன் வந்து 20 22 லிட்டர் கறவை வந்ததுனாங்க. இந்த கண்ணு நம்ம 20 லிட்டர் நம்ம கேரண்டி சொல்லி கொடுக்கலாம். சுழி நடுமுது சுழி, அசோ சுழி இல்லை. கொம்பு நல்லா பட்டி 10 கொம்பு, ஆசு கொம்பு. மாட்டில் ஹெவி சைஸான மாடு வீடியோவில் பார்த்து சைஸாக விடலாம். மாட்டில் நல்லா பெரிய மாடு. குந்துன காலில் மாடு உயரம் இல்லாத குந்துன காலில் நல்லா டைப்பான மாடு. நெத்தி சுழி அழகா பார்க்குறவங்க ஒரு சுழி, அதே மாதிரி நடுமுது சுழி. மாட்டிலலாம் அகலாம், நல்லா எலும்பு ஓக்கம், நல்லா பெருமாடு. இன்னும் கண்ணு போட 5 நாள் டைம் எடுத்துக்கோ. நல்லா முழுமையாக மடி எடுத்து தான் கண்ணு போடும். அதேமாதிரி பேச பிடிக்க குணமும் நல்லா இருக்கும். மிஷின் வச்சுருந்தா மிஷின் தேவைப்படுறவங்க போட்டுக்கலாம். அதேமாதிரி நல்லா காம்பு நல்லா சாஃப்டாக இருக்குது. கட்டை காம்பு நல்லா காம்பு டைட்டிக்கிட்டு வராது. மிஷின் போட்டாலும் போட்டுக்கலாம், நம்ம கை கரை வேணால் கறந்துக்கலாம். இந்த மாடு வச்சுருந்தவங்க 2 பக்கம் உட்காந்து லேடிஸ் ஜென்ஸ் 2 பக்கம் உட்காந்து 2 பேர் கூட கறக்கலாம். அந்த அளவுக்கு மாடு குணமும் நல்லா இருக்கும். கறவையும் நேரம் 10 11 ஈஸியாக வரணும். 20 லிட்டர் நம்ம எங்கனாலும் சொல்லி கொடுக்கலாம். இந்த மடி கண்ணு போடாது 20 லிட்டர் சொல்கிறாங்க, மடி காண நினைக்கணும்னா இந்த மடி கண்ணு போடாது, மடி நல்லா ஃபுல்லாக வருமா. இந்த மடி நல்லா ஆகலாமா, பெருமடியே. இன்னும் 10 to 5 நாள் ஆகும். பேச பிடிக்க நல்லா இருக்கும். இதுக்கு நம்ம சொல்கிற விலை வந்து 87 ரூபா விலை சொல்கிறோம். அதுலேயும் என்ன பண்ண அனுசரிச்சு பண்ணிக்கலாம். 20 லிட்டர் வர மாடு நம்ம 87 ரூபா தான் விலையை சொல்கிறோம். அதுலேயும் என்ன பண்ண அனுசரிச்சு பண்ணிக்கலாம். 3ஆவது கண்ணு பல்லு கடை முளப்பு தான், பெரும்பல்லு சிறும்பல்லு இல்லை. மாட்டில் சுழி சுத்தலை, கிளிப்பழுவு இல்லை. மாடு லேடிஸ் கிளீஸ் பிடிக்கிறது தலையாட்டுறது கிடைக்கிறது இல்லை. அதே மாதிரி மடி கூச்சமும் இல்லை. மிஷினுக்கும் கறந்துக்கலாம், கையிலையும் கறந்துக்கலாம். 2 பக்கம் உட்காந்தையும் கறந்து இது பண்ணிக்கலாம். அடிப்படிக்கு வெயில் மலைக்கு தாங்கும். இது சிந்துப்பட்டில் கிராஸ் டைப்பு, ரெட் சிந்திலையும் கிராஸ். ஆனால் அடுத்து நம்ம பார்க்க போகிறது அதாவது சிந்தில் கிராஸ் டைப்பான மாடு. கொம்பு வந்து டோல் கொம்பு வளர்ச்சி வராதுன்னா மாட்டில் பார்த்தா செவுள் வெள்ளடி மாதிரி, செவிலே கொஞ்சம் வெள்ளடி மாதிரி ரகம் நல்லா இருக்கும். சிந்துப்பட்டு அதனால முகாமைப்பு இப்படி தான் இருக்கும். கறவை நல்லா கறவை திறன் வரும். தலசங்கன்னு 4 பல்லு தலசங்கம்னா. அதே மாதிரி குணமனம் நெத்தியில் ஒரு சுழி, முதுல நடுமுதுல ஒரு சுழி. மாட்டிலேருந்து தப்பு இல்லை.
குணமனம் நல்லா குணமனம், 4 காம்பு நல்லா ஒப்பா இருக்குது, பேச பிடிக்க நல்லா இருக்கும். ஈத்து மாடு மாதிரி நல்லா தோல் சுருக்கணும். இன்னும் 10 to 15 நாள் டைம் எடுத்துக்கலாம். வெயில் மழைக்கு நல்லா இருக்கும், மேய்ச்சல் முறைக்கு நல்லா இருக்கும், பண்ணை யூஸுக்கு நல்லா இருக்கும். நம்ம கையில் பீசி வேணால் பழகிக்கலாம், மிஷின் போட்டும் கறந்துக்கலாம். இது ஒரு மாடு தேவைப்பட்டால் ஸ்க்ரீனுக்கு நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் மாடு டீட்டெயில்ஸு, மாட்டோட விலைவாசி எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இது விலை வந்து நம்ம 71 ரூபா விலை சொல்கிறோம். 70 ரூபாய்க்குள்ளே முன்னப்பினா அனுசரிச்சு பண்ணிக்கலாம். வெயில் மலைக்கு மெயினாக தாங்கும். ஃபேட் எசனப்பு நல்லா வரும். ஃபேட் எசனப்பு எதனாலனா கிராஸ் டைப்புனால கொஞ்சம் ஃபேட் எசனப்பு நல்லா இருக்கும். வெயில் மலைக்கும் தாங்கும். நம்ம இந்த மாதிரி வெயில் கூட காட்டில் விட்டால் மேய்ச்சல் கீச்சலுக்கு மூச்சு கீச்சு வாங்காது. அதில் கொஞ்சம் எதிர்ப்பு சக்தியும் கிராஸ் மாட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பால் 1 லிட்டரு ஜாதி மாட்டோட கம்மியாக வரும், ஆனால் நமக்கு லைஃப் வரும். கொம்பு வளராதுன்னா இதுக்கு பேர் தோல் கொம்பும்பாங்க. இது கொம்பு வளர்ச்சி இல்லை பாருங்க, ஆட்டுனா ஆடும். இது மாடு பெரிய மாடு ஆனால் கூட கொம்பு வளராது, இதே மாதிரி தான் இருக்கும், பெருசாக வளர்ச்சி வராது. இது இந்த சிந்து பெட்டில் கிராஸ் டைப் பண்ண மாட்டோம், அதனால வந்து நல்லா கறவை நல்லா இருக்கும். கருப்பலை மாட்டில் 8 லிட்டர் பேசணும்னா இந்த மாடு 6 லிட்டர் 5 லிட்டர் வந்தால் கூட அதோட பாலுக்கு அமௌண்ட்டுக்கு இதுக்கு ஈக்குவல் பண்ணிக்கணும். கலரே இது வித்தியாசமான இந்த கலர் உள்ள மாடு கறவை கண்டிப்பாக வரும். என்னோட கணிப்புக்கு இந்த தலைச்சனுக்கு 14 லிட்டர் 15 லிட்டர் வரணும். 13 லிட்டர் நம்ம கேரண்டி சொல்லி கொடுக்கலாம், தப்பு வராது. 13 சொல்லி கொடுக்கலாம், ஒன்று அவரில். அதே மாதிரி நம்ம 13 சொல்றோம், வரலன்னா தீனியும் அந்த அளவுக்கு கொடுக்கணும். தீவனம், தவிடு, புண்ணாக்கு, நொய்யு, மாட்டுக்கு பச்சைப்பாலை, நல்ல நிழல், நல்லா வெயில் அதிகமாகிடுச்சுன்னா மதியம் டைம் ஒரு டைம் கொடுப்பாட்டி நம்ம எப்படி நம்ம குழந்தைங்களை எப்படி நம்ம வளர்க்குறோமோ பாவனை பண்ணி அது மாதிரி 1 லிட்டர் பாலுக்கு இவ்வளவு தீவனின்னு எதுவும் உண்டாக்கணும். 1 லிட்டரு பாலுக்கு 400 கிராம் தீவனம் போடணும், தவிடு போடணும், புண்ணாக்கு ஒரு 50 கிராம் 100 கிராம் போடணும். அப்படிங்கும்போது இந்த மாடு ஒரு 5 லிட்டர் வருதுன்னா 2 கிலோ தீவனம் போடணும், தவிடு 1.5 கிலோ, கடல புண்ணாக்கு 1/2 கிலோ, அரிசிமா முச்சோளமாவும் 2 கலந்து அரைச்சி அதை ஒரு 1/2 கிலோ, நல்ல தீவனம் தட்டை பச்சை தட்டை 4 இதெல்லாம் போட்டால் தான் அந்த மாடு 5 லிட்டர் வரும். நான் 1/2 கிலோ 3/4 கிலோ போடுறேங்க பால் வரல அப்படின்னா அது 3 லிட்டர் தான் பால் வரும். 2 கிலோ தீவனத்துக்கு 5 லிட்டர் வருதுன்னா 3/4 கிலோ தீவனத்துக்கு 1/2 லிட்டர் தான் வரும், 3 லிட்டர் தான் வரும். தீவனத்தை பொறுத்து பால். தீவனம் நீ எந்த அளவுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அந்த அளவுக்கு பால் கறக்கும். நம்ம கையில குறை இல்லை, நம்ம கையில மாடு சுழி சுத்தம் இல்லாத, குறைப்பளவு இல்லாத, மாடு கூச்சம் இல்லாத, காம்பு தப்பு இல்லாதான் நம்ம பார்த்து கொடுப்போம். அவங்க தீனி போட்டு பால் 1 லிட்டர் சேர்த்து கறக்கிறது அவங்களோட கவனத்துல அவங்களோட செயல்பாடுல தான் இருக்குது. நாங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாவரம் வட்டம் முயங்கல்தப்பட்டு பக்கம் வந்து வரோம். மணி 10 வருஷத்துக்கு முன்னே தெரிய வர ஒரு கொடுக்குற மாடு எந்த பேரும் இல்லை, நல்லா இருக்குது மாடு, ஆனால் முடிஞ்ச எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, இப்போ எப்படி மாடு வாங்க வந்தீங்க, எப்படி அமைஞ்சது? இப்போ நல்லா இப்போதான் வந்தோம், இப்போதான் கள்ளக்குறிச்சிலேருந்து வந்தோம், வந்துட்டு இப்போதான் பேசணும். இப்போ 1 மணி நேரம் பேசிட்டு இப்போ சரி பண்ணி வாங்கியாச்சு. இந்த மாடு வாங்கியிருக்கீங்க? ஆமாம், இந்த மாடு வாங்கியாச்சு. சரி, வெளியவும் மணிகிட்ட மாடு வாங்குறதும் எப்படி இருக்கு? பரவாயில்ல, மாடு தரத்துல மாடுலாம் நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை, நல்ல தரமான மாடு. விலையில எப்படி இருக்கு? விலையும் பரவாயில்ல, அவருக்கு அனுசரிச்சு கொடுக்குறாரு. ஆனால் இப்போ பார்க்க போகிற மாடு 2 ஒரே இடத்துல ஒட்டுக்கா வாங்கினதுன்னா 2மே நபாலு பல்லு. இது நடுமுது சுழி பார்க்குறவங்களும் அருமையான சுழி, நெத்தியில் ஒரு சுழி, முதுகில் ஒரு சுழி. கொம்பு வந்து இது வீச கொம்புமாங்க. இது உள்ள கொம்பு மாடு நல்லா கறக்கும், பேச பிடிக்க நல்லா இருக்கும். 15 நாள் to 20 நாள் டைம் எடுத்து நல்லா முகலச்சுன்னா மாடு நல்லா நெய்ஸில் ஒரே இடத்துல கண்ணுட்டி இருந்து வளர்ந்த மாடுனா 2மே. இதுவும் கொம்பு வெள்ளை கொம்பு, 4 பல்லு, பேச பிடிக்க நல்லா இருக்கும். தலைச்சனுக்கு ஒரு 12 to 15 லிட்டர் பால் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி குணமனமும் நல்லா இருக்கும். கொஞ்சம் லேடிஸ் சீட்டு வளர்ந்தனால கொஞ்சம் கோச்ச சுபாவமாக இருக்குது. கண்ணு போட்டால் சரியா போடும், ஒன்றும் தொந்தரவு பண்ணாதுன்னா. 2யும் சேர்த்து வாங்கினா என்ன ரேட்டு? ஆனால் 2யும் சேர்த்து நம்ம விலை சொல்றது 1.23 விலை சொல்றோம். அதுலயும் என்ன பண்ணா 1.20க்குள்ளேயே 2யும் அனுசரிச்சு பண்ணிக்கலாம். சரி, 2யும் வாங்கிட்டு போனா எனக்கு பால் எவ்வளவு? 2யும் வாங்கிட்டு போனா ஒரு காலையில ஒரு 13-14 வரும், சாயந்தரம் ஒரு 12-13 வரும். ஒரு நாளைக்கு 25 லிட்டர் பால் 2 மாடு சேர்ந்து ஒரு நாளைக்கு 2 நேரம் சேர்ந்து 25 லிட்டர் கரை வரும். ஒன்றும் பயப்படுத்த. 2மே நபாலு பொருள், இளம்பொருள். அடுத்த கணக்குலாம் நேரம் 10 லிட்டர் சாதாரணமா வரும். தண்ணி தேனிக்கு மேய்ச்சல் கீச்சலுக்கு எல்லாம் நம்ம இங்கேயே செக் பண்ணி வாங்கிக்கலாம். மற்றபடி மாடு மேய்க்கிறது கேட்கறது சுழி சுத்தம், குறைப்பளவு, கேரண்டி எல்லாத்துக்குமே தப்பு இருந்தா ஏத்துக்கலாம், ஒன்றும் தப்பு மாட்டில் வராது. இப்போ பார்க்க போற மாடு நம்ம பண்ணையில வந்து கொஞ்சம் மடிக்கால நல்லா அமைப்பா, இன்னும் ஒரு வாரத்துல கண்ணு போற மாதிரி நல்லா வெள்ளை கொம்புல கிளி கும்பல் நல்லா அமைஞ்சிருக்குதுன்னா பால் பேச பிடிக்க எந்த தொந்தரவு வராது. கண்ணு ஃபர்ஸ்ட் கண்ணு போட்டு 2வது கண்ணு கடை முளைப்பு 6 பல்ல கடை முளைச்சி வருது. சுழி பார்க்குறவங்க அருமையான சுழி, நெத்தியில் ஒரு சுழி, நடுமுதல் ஒரு சுழி. அதே மாதிரி மடி கொஞ்சம் குணமனம் நல்லா இருக்குது. நைட்டா 4 காம்பு பேச பிடிக்க நல்லா பயிர் காம்பு நல்லா இருக்குது. குணம் இன்னும் மடி வரும். காம்பு பாருங்க 4 நல்லா பேச பிடிக்க. லேடிஸ் ஜென்ட்ஸ் யார் வேணாலும் கறந்துக்கலாம். அந்த மாடை கை கால கோச்சம் எதுவும் இல்லை. அதே மாதிரி மடி சுருக்கம் பாருங்க, நல்லா புல்லா இந்த அளவுக்கு சுருக்கு வரும். இதெல்லாம் நேரம் 10 லிட்டரே பால் வரும். நம்ம கஸ்டமர்கிட்ட ஒரு 15 லிட்டர் சொல்லி கொடுக்கலாம். மடி ரெட்டை பையில நல்லா தோல் சுருத்தோட்டது. இன்னும் 10 to 15 நாள் டைம் எடுத்துக்கலாம். 20 லிட்டர் விவசாயம் சொன்னாங்க, 20 லிட்டர் வேணா 8-15 லிட்டர் ஈஸியாக கறக்கம்மா. நல்லா தவிடு தாளி நல்லா நீட்டாக சாப்பிடுது. வெயில் மலைக்கும் கொஞ்சம் அடிப்பிடிக்கும் தாங்க, கிராஸ் மெட்டு தான். அது மாதிரி லேடிஸ் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், ஒன்றும் தொந்தரவு இல்லை. இது தேவைப்படுறோம் ஸ்க்ரீன் நம்பரை கான்டாக்ட் பண்ணி
விலைவாசி மற்ற டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். இது உள்ள மாடு தேவைப்படுதுன்னா வெள்ளி சனியில் வந்தால் நம்ம பிடிச்சிக்கலாம் முடியும். சரி, இது கண்ணு போடுறதுக்கு எவ்வளோ நாள் இருக்கும்? ஆனால் கண்ணு போட இன்னொரு ஒரு 10 நாளைக்குள்ள கண்ணு இறங்கிக்கணும். 10 நாள். 10 நாளுங்கிறது ஒரு பின்ன 2 நாள் சேர்த்து வரும், 2 நாள் கம்மியாக வரும். நம்ம வண்டியில் லாங்கில் ஏற்றி போனால் ஒரு வாரத்துக்கு முன்னே கண்ணு போட்டோம்னா சில குழுங்க. இது என்ன பட்ஜெட்? ஆனால் இதுக்கு நம்ம வேலை சொல்கிற வேலை 72 ரூபா வேலை சொல்கிறோம். 70 ரூபாய்க்குள்ள என்ன பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு செம்புத்தில் 2 பல்லில் தலைச்சங்கன்னு பல்லு இப்போ தான் 2 பல்லு படுது. நல்லா சுழி சுத்தம் பார்க்குறவங்களுக்கு சுழி, நடுமுது சுழி, நெத்தியில் ஒரு சுழி. அதே மாதிரி குணமனமும் நல்லா குணமனம், சாந்த குணம். ஐயோ தலைச்சங்கன்னு உதைக்க முடிக்குன்னு பார்க்க தேவையில்ல. இது நல்லா சாந்த குணம். கண்ணு போட இன்னும் 10 to 15 நாள் டைம் எடுத்துக்கும். முழுமையாக மடி வச்சு தான் கண்ணு போடும். மடியில் ஈத்து மடி மாதிரி மடி வரும். தலைச்சனுக்கே ஒரு 6 லிட்டர் ஈஸியாக 2 நேரம் ஒரு 12 லிட்டர் கரை வரும். மாடு நல்லா முகலட்சணம், கொம்பு நல்லா ஆசு கொம்பு, காம்பு நல்லா கருங்காம்பு 4 காம்பம். அதோட மட்டும் இல்லை, காம்பு நல்லா காம்பலம், நல்லா காம்பலம், நல்லா காம்பு நல்லா ஈத்து மாடு மாதிரி நல்லா காம்பலம், பேச பிடிக்க நல்லா இருக்கும். அதே மாதிரி 10 to 15 நாள் ஆகும். நேரம் 6 2 நேரம் ஒரு 12 லிட்டர், ஒரு நாளைக்கு 12 லிட்டர் பால் கெடுக்காது. நம்ம இதுக்கு சொல்கிற வேலை 59 ரூபா சொல்கிறோம். அதுலேயும் என்ன பண்ண அனுசரித்து பண்ணிக்கலாம். தண்ணி தீனிக்கு மேய்ச்சல் முறைக்கு எல்லாம் நீட்டாக இருக்கும். நம்ம இடத்துல செக் பண்ணி கூட வாங்கிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இது ஒரு 4 பல்லு தலைச்சங்கன்னு. இது வந்து சிந்தில் கிராஸு, ஜெர்சியிலும் கிராஸு, நாட்டு கிராஸ் 3 ஜாதி கலப்பினமான ரகம். இது நல்லா பேசப்படி குணமான நல்லா இருக்கும். ஃபேட்டை சிறப்பு நீட்டாக நல்லா ஃபேட்டை சிறப்பு நல்லாயிருக்கும். வீட்டு செலவுக்கு பால் எடுக்கிறவங்களுக்கு நல்லா வீட்டு செலவு எடுத்து போ 4 லிட்டர் 3 லிட்டர் அதுமாரி ஊற்றலாம். நேரம் ஈஸியாக 6 5 11 to 12 லிட்டர் ஈஸியாக கறக்கும். வீட்டு செலவுக்கு பால் எடுத்துக்கணும். நீட்டாக நல்லாயிருக்கும். கிராஸ் செட்டான மாடு, குணமான நல்லாயிருக்கும். இன்னும் 10 to 15 நாள் டைம் எடுத்துக்கலாம். பல் வந்து 4 பல்லு, சுழி பாருங்க அருமையான நெத்தி சுழி ஒன்று, நடுமுது ஒரு சுழி, குறைப்பளவு எதுவும் இல்லை. தண்ணி திணிக்கு நல்லாயிருக்கும். மிஷினுக்கும் பெட்டராக இருக்கும். கைக்கரை நல்லாயிருக்கும். காட்டு மேய்ச்சலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம வேலை சொல்கிற வேலை 58 சொல்கிறோம். அதுலேயும் என்ன பண்ண அனுசரித்து பண்ணிக்கலாம். இது பல் 4 பல்லு இளம்பூரில் 10 வச்சுக்கலாம். வெயில் மலைக்கு நல்லாயிருக்கும். ஃபேட்டை சினப்புக்கு நல்லாயிருக்கும். ஒன்றும் தொந்தரவு இல்லை, மாட்டில் எந்த தப்பு இல்லை. ஆனால் நம்ம அடுத்து பார்க்குற மாடு தலைச்சங்களில் ஜெர்சியில் நல்லா கிராஸ் டைப்பாக நம்ம கொம்பு நல்லா நண்டு கொடுக்க மாதிரி நல்லா கொம்பு அமைப்பு நல்லா இருக்குது. சுழி சுத்தம் பார்க்குறதுக்கு நல்லா சுழி. அதேமாதிரி ராஜா சுழி, நல்லா நடுமுது சுழி. அதேமாதிரி குணமனமும் பேச பிடிக்க நல்லா இருக்கும். குணமனம் தப்பு வராது. மடி கம்மியாக தானே இருக்குது. இன்னும் 20 நாள் ஆகும் இந்த மாடு கண்ணு போட. முழுமையாக டைம் எடுத்து தான் கண்ணு போடும். சுத்தமான பியூர் ஜெர்சியில் வந்துருக்குது. மடியெல்லாம் ஃபுல்லாக வரும். காம்பலம் நல்லா இருக்குது. இன்னும் 20 நாள் ஆகும். பேசப்படி நல்லாயிருக்கும். தலைச்சனுக்கே இது வந்து நல்லா தீனி கொடுத்து நல்லா அமைப்பான இடத்துக்கு போனால் 15 லிட்டர் தலைச்சனுக்கு கறக்கும். மடியில் 15 லிட்டர்னு நினைக்கணும். இன்னும் 20 நாள் டைம் இருக்குது. அப்படிங்கும்போது மடி ஃபுல்லாக இதுக்கு மேலே தான் மடி வைக்க ஆரம்பிக்கும். கொம்பு நல்லா ஃபுல் ஜாதி நண்டு கொடுக்க மாதிரி நல்லா ரகம் நல்லா இருக்குது. கிளிப்புழு சுழி சுத்தம். மாட்டில் எந்த தப்பும் இல்லை. நல்லா மாட்டில் பெருமாடு 4 பல்லா ஆகுது. இது மாடு இது தேவைப்படும். ஸ்க்ரீன் நம்பர் கான்டாக்ட் பண்ணி முழு விவரங்கள் கேட்டுக்கலாம். இதோட விலை நம்ம என்ன சொல்கிறோம், 87 விலை சொல்கிறோம். அதுலேயும் என்ன பண்ண அனுசரிச்சு பண்ணிக்கலாம். தீனி எல்லாம் மாட்டில் மேய்ச்சல் கீச்சல் எல்லாம் விட்டு செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். எல்லாமே நீட்டாக நல்லா இருக்குது. நம்ம இப்போ தீனி கொடுத்தா போதும். மாடு இது தீனி திங்க நங்கு தீனி திங்க முடியல கொடுத்தா போதும். நல்லா சாப்பிட்டுக்குது. நல்லா கை தீனி நல்லா மாடு மேய்ச்சல் கீச்சலுக்கு தவிடு தாளிக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்குது. எந்த தொந்தரவும் இல்லை. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் செக் பண்ணி போட்டு பார்த்து கூட நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று